அண்மை செய்தி. ஜனநாயகன் படத்திற்கு ஆன்லைன் முன்பதிவு செய்த டிக்கெட்டுகள் தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற தீர்ப்பு வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் தற்பொழுது ரிலீஸ் தேதி தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஜனநாயகன் புக்கிங் டிக்கெட் தற்பொழுது வாபஸ் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கான அந்த ஆன்லைன் முன்பதிவு டிக்கெட்டுகள் வாபஸ் பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சான்றிதழ், தணிக்கை சான்றிதழ் கிடைப்பது தொடர்பான அந்த வழக்கு என்பது பிரதிவாதம், வாதங்கள் நிறைந்ததாக காணப்பட்டது. தணிக்கை குழு மறு தணிக்கை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஜனநாயகன் படம் வெளியாகுவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்காக அந்த தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் தாமதமாகி வரக்கூடிய நிலையில் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அறிவித்தபடி ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாது என்பதால் பல்வேறு திரையரங்குகளில் முன்பதிவு டிக்கெட்டுகள் என்பது வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது. கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் புக்கிங் செய்ததற்கான அந்த கட்டணம் திருப்பி அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை மறுநாளுக்கான ஜனநாயகன் படத்திற்கான அந்த டிக்கெட் கட்டணங்கள் திருப்பி செலுத்தப்படுவதாக தகவல். மேலும் ஜனநாயகன் படத்திற்கான அந்த FDFS டிக்கெட்டுகள் திருப்பி அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 39 நாடுகளில் ஜனநாயகனுடைய அந்த வெளியீடு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐரோப்பாவில் 39 நாடுகளில் ஐரோப்பா உட்பட 39 நாடுகளில் ஜனநாயகன் படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. ஜனநாயகன் பட வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் ஐரோப்பாவில் அப்படத்தை வெளியிடும் RTF பிலிம்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல இத்தாலி, போலந்து, நார்வே, ஸ்பெயின், பிரான்ஸ், பின்லாந்து, போர்ச்சுகல் நாடுகளிலும் ஜனநாயகன் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டென்மார்க் போன்ற நாடுகளிலும், ரஷ்யா போன்ற நாடுகளிலும் இந்த ரிலீஸ் என்பது ஒத்திவைக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை தினத்தில், அதாவது 9ஆம் தேதி தான் நாளை தினத்தில் இதற்கான தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் நாளைக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு வெளியாகும் என்பது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் தணிக்கை குழு திட்டவட்டமாக நாங்கள் மறு தணிக்கை செய்தே ஆக வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதை எப்படி விஜய் ரசிகர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள், விஜய் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே இதில் பல்வேறு தலையீடுகள் என்பது இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. குறிப்பாக நீதிபதி பல்வேறு எச்சரிக்கைகள், பல்வேறு சுட்டிக்காட்டல்களை செய்திருந்தார். எப்படி இது யார் என்று தெரியாமல், புகார் கொடுத்தது யார் என்றே தெரியாமல் எப்படி ஒரு வழக்கு வரும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார். குறிப்பாக பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கே புகார் அளித்தது தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் என்பது இன்றைக்கு தான் நீதிமன்றத்தில் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அப்படி இருக்கையில் தணிக்கை குழு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்கப் போகிறது என்பதையெல்லாம் பொறுத்துதான் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அந்த முன்பதிவு செய்யப்பட்ட புக்கிங் டிக்கெட் அனைத்துமே வாபஸ் பெற்றிருப்பது, பணத்தை திருப்பி அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.